அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வால்பாறை தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ காலமான நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தவர் அமுல் கந்தசாமி. அவர் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில மாதங்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்து விட்டால் அந்த தொகுதி காலியானதாக சட்டப்பேரவையால் அந்த செயலகத்தால் அறிவிக்கப்படும். பிறகு தேர்தல் ஆணையம் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் விரைவிலேயே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. அதாவது 2026 ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இடைத்தேர்தல் நடைபெறுமா அல்லது நேரடியாக சட்டமன்ற தேர்தல் தான் நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதிகாரிகளை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய கடமை அந்த தொகுதியில் எம்எல்ஏ இல்லை என்றால் அதனை தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அதனை நாங்கள் கடிதத்தின் வாயிலாக தெரியப்படுத்திவிட்டோம். இணையதளத்திலும் வெளிப்படையாக அறிவித்துவிட்டோம். இனி தேர்தல் ஆணையம் தன் கடமையை செய்யும் என்று தமிழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.